Hi, welcome to my channel. சம்மர் 50 டே வெயிட் லாஸ் சேலஞ்சோட ஃபர்ஸ்ட் பேட்ச் நேற்று சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செகண்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு எதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலுன்னு சொல்லி நீங்களும் வாங்க. ஹெல்த்தியாக எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் உங்களோட உடல் எடையை குறைக்க. உடல் எடையை குறைக்கிறதாக இருந்தீங்க அப்படின்னா சம்மர் அதுக்கு ஒரு சூப்பரான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இந்த டைமில் ஒரு சில உணவுப் பொருட்கள் நமக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் எடை குறைப்பு அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே நடக்கும். அதில் ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூண்டு தான். இந்த பூண்டு நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆனால் இது எல்லாராலும் உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சிலரால் உபயோகப்படுத்த முடியாது. யாரெல்லாம் உபயோகப்படுத்த முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க பூண்டு அவ்வளோவா உபயோகப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா வயிறு எரிச்சல் இன்னும் ரொம்ப அவங்களுக்கு அதிகமாகிடும். அதனால் வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்களில் உங்களுக்கு யாருக்காவது வயிறு ரணமாகிருக்கு, அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பூண்டு தயவு செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இது எதுக்கு நான் முன்னையே சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே உடல் எடை குறைக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஆனால் நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த உணவுப் பொருள் சாப்பிட்டா உடல் எடை குறையுன்றாங்க, நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சைட் எஃபெக்ட் தான் வரும். இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா தீபாவளி 10 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு நான் ஃபுட் சார்ட் கொடுக்கும்பொழுது நான் சொல்லியிருந்தேன், ஹெல்த் இஷ்யூ இல்லாதவங்க மட்டும் இந்த சார்ட்டை பயன்படுத்துங்கம்மா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில சிஸ்டர்ஸ் எனக்கே கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க, வாட்ஸ்அப்லேயும் சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனால் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் ட்ரை பண்ணேன், எனக்கு இது மாதிரி சைட் எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னாங்க. அதனால் யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னும்பொழுது குறிப்பிட்டு இவங்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் உங்களுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்க தயவு செஞ்சு அதை ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு எந்த உணவை எடுத்துக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட உடல் எடை குறைப்பை நீங்கள் பண்ணணும். சரிங்களா? அதனால் அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க, வயிறு எரிச்சல் அடிக்கடி உண்டாகிறவங்களாம் தயவு செஞ்சு பூண்டு நான் சொல்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. மற்றபடி மீதி எல்லாருமே பூண்டை பயன்படுத்தி உங்களோட உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை ஈஸியாகவே கரைக்கலாம். முக்கியமாக பூண்டை எது மாதிரிலாம் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சமையல்களில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அதிகமாக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பூண்டு ஊறுகாய், பூண்டு விலை கம்மியாக இருக்கும்பொழுது பூண்டு வாங்கி ஊறுகாய் செஞ்சு வைக்கிறது, அப்படி இல்லைன்னா பூண்டு சாதம், பூண்டு பொடி செஞ்சு சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்றது, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 2 பல்லு பூண்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்ன கொஞ்சம் லைட்டாக தட்டி தோல் எடுத்துகிட்டு லைட்டாக தட்டி பாலோடு கலந்து சேர்த்து குடிச்சிட்டு படுத்தாலும் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கரையும். இல்லை எனக்கு பாலில் சேர்த்து குடிக்க பிடிக்கல அப்படின்றவங்க 2 பல்லு பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி நம்ம மாத்திரை மாதிரி வாயில் போட்டு தண்ணி போட்டு முழுங்கிட்டாலும் உங்களுக்கு அந்த பூண்டு வேலை செய்யும். பூண்டில் இவ்வளோ நல்ல பலன்கள் இருக்கா, அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பூண்டு சாப்பிட்லாம், ஒரு 4-5 கண்டு பூண்டு சாப்பிடலாமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்களாக இருந்தால் கூட ஒரு நாளைக்கு இப்போ காலையிலேருந்து நீங்கள் பூண்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா காலையில் ஒரு 2 பல்லு, மத்தியானம் ஊறுகாய் ஒரு 3 பல்லு இருக்க மாதிரி ஊறுகாய் எடுத்துக்கலாம், நைட்டு ஒரு 2 பல்லு, அவ்வளோதான் எடுத்துக்கணுமே தவிர்த்து நல்லா இருக்குது உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால அதிகமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு உடம்புல எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ இல்லைன்னா கூட அதுவும் ஒரு சைட் எஃபெக்டை கொண்டு வரும். அதனால் ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உங்களில் ஒரு சிலருக்கு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலக்கிறோம் அப்படின்னா அதோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். அது எல்லா பொருட்களையும் சேர்த்து இது பண்ணும்போது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த அளவு அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருந்தாலுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கேஸ் பிரிஞ்சு வரது நமக்கு ஈஸியாகவே தெரியும். இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம், இப்போ பூண்டு டெய்லி நம்ம எடுக்கிறோம், பச்சை பூண்டாகவே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும்பொழுது கேஸ் வெளியே வரும். அப்போ நான் ஆஃபீஸ் போகிற ஆளாக இருக்கேன், இல்லை நான் வெளியே போகும்போது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமே சிஸ்டர், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உங்கள் உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் பிரிய தான் செய்யும், அது ரொம்ப மோசமான ஸ்மெல் வரதான் செய்யும். ஓகேங்களா? அதுக்கு நல்லா வெளியே வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த பூண்டுனால உங்களுக்கு அது மாதிரி மோசமான ஸ்மெல் வராது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் பூண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வந்துக்கலாம். ஓகேங்களா? அதனால்
உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அல்சர் வயிறு ரெனம் அடிக்கடி ஆகிறவங்க மட்டும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி பேர் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட உடல் எடையை ஈஸியாகவே குறைக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.